பூசணிக்காய் வந்துட்டு கொடி படர்ந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி பூ வைக்கும். ஆனால் உங்களுக்கு காயே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா பூ வந்து வாடி போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். நான் தானாக வராது. பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அந்த மகரந்த சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடத்தி விடும். இல்லைன்னா நம்ம தான் பண்ணி விடணும். அது வந்து உங்களுக்கு காய் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எது வந்து பெண் பூ ஆண் பூன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பெண் மலர் வந்து இப்படி இருக்கும், அடியில் ஒரு பல்பு மாதிரி. இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு பல்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பெண் மலர். அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதுக்குள்ளே இங்கே நல்லா டீப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள், இன்சைடு அந்த மகரந்தம் இருக்கிற இடம், அது வந்து பெண் பூ. சரியா? ஆண் பூ எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டெம்மு கீழே அந்த பல்பு மாதிரி இருக்கிறது இருக்காது, மிஸ் ஆகிருக்கும். இந்த பூவெல்லாம் உங்களுக்கு அப்படியே வாடிடும். இதில் காய் வரவே வராது, நீங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 2 பூ வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மலரணும், அது ஒன்று வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த ஆண்குள்ள ஒரு சின்னதாக மகரம் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு அந்த மகரந்தத்தை தனியாக எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்துடும். அந்த மகரந்தத்தை அப்படியே இந்த மிடில் பார்ட் ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், அப்படியே விட்டுடுங்க. அது 2-3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வாடும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மகரந்த சேர்க்கை இருக்கா, காய் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பழம் வந்தது, அந்த ஃப்ரூட்டோடு இருக்கிறது அந்த ஃபீமேல் ஃப்ளவர். எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, நான் அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அது அப்படியே வாடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறது. அப்புறம் இந்த எப்படி வளர்த்துறது பூசணி அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் போட்டிருந்தாங்க. இது நான் பண்ணிவிட்டேன் முந்தா நாள் 2-3 டேஸ்க்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரூட்டோட சைஸும் மாறி இருக்குது. நான் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணேன் இந்த ஃப்ளவரில் எடுத்து அந்த ஃப்ளவரில். இப்போ இதுக்குள்ள காய் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கும் நான் இப்போ பண்ணிட்டேன், அதுலேயும் காய் வரும்.